அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தின் முதல் நாள் நோன்பை நாம் எல்லாம் நோற்றிருக்கின்றோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உலக பொதுமறையாம் அல் குர்ஆனிலே 2வது அத்தியாயம் 185வது வசனத்திலே பேசுகின்ற பொழுது, ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர ஃபல்யசும்ஹு, இந்த ரமலான் மாதத்தை யாரெல்லாம் அடைந்து கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் அந்த மாதத்திலே நோன்பு நோற்கட்டும் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் பொதுவான ஒரு சட்டத்தை கூறுகின்றார். இந்த ரமலான் மாதத்திலே சில நபர்களுக்கு தற்காலிகமாக நோன்பை விடுவதற்கு சலுகை இஸ்லாம் வழங்குகிறது. இன்னும் சிலருக்கு நிரந்தரமாக நோன்பை விடுவதற்கு சலுகையை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது என்பதையும் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். தற்காலிகமாக நோன்பை விடுவதற்கு சலுகை வழங்கப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால், ரமலானுடைய காலகட்டத்தில் திடீரென்று ஜுரம் வந்து விடுகிறது, அவரால் நோன்பு நோக்க முடியாது என்று சொன்னால் அவர் நோன்பை விட்டு விடலாம். திடீரென்று வயிற்று வலி வந்து விட்டது, வாந்தி பேதி ஏற்படுகிறது, அவரால் நோன்பு நோக்கவே முடியாது என்றால் அவர் நோன்பை விட்டுக் கொள்ளலாம். மாதவிடாய் வரக்கூடிய பெண்கள் நோன்பு நோற்பது கூடாது, அது ஹராம். பாலூட்டும் தாய்மார்கள் நோன்பை விடுவதற்கு அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது. கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் நோன்பை விடுவதற்கு அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது. தூரமான இடங்களுக்கு பயணம் செய்யக்கூடியவர்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 83 கிலோமீட்டர்ஸ் பயணம் செய்யக்கூடியவர்களுக்கும் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. இதுவெல்லாம் தற்காலிகமாக அனுமதியை பெற்றவர்கள். இவர்கள் நோன்பை விட்டுவிட்டு எத்துணை நோன்புகளை அவர்கள் விட்டு விடுகிறார்களோ அத்துணை நோன்புகளையும் ரமலான் அல்லாத மற்ற காலங்களிலே அவர்கள் கலா செய்ய வேண்டும், எடுத்து வைக்க வேண்டும். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அதே சூரத்துல் பக்ரால 184வது வசனத்திலே பேசுகின்றான். ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உகர், உங்களில் யார் நோயாளியாக பயணம் செய்யக்கூடியவராக ஆகிவிட்டாரோ அவர் ரமலான் அல்லாத மற்ற காலங்களில் அவைகளை கலா செய்ய வேண்டும் என்று அந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். சில நிரந்தரமான நோயாளிகள் சிலர் இருப்பார்கள், அவர்களுக்கு நோய் தீரவே செய்யாது. அவர்கள் முழுவதுமாக நோன்பை விடுவதற்கு சலுகை வழங்கப்பட்டவர்கள். அதாவும் செய்ய முடியாது, அதாவது ரமலானிலும் நோன்பு வைக்க முடியாது, ரமலான் அல்லாத மற்ற காலங்களிலும் அதை எடுத்து வைக்க முடியாது, அதாவது கலா செய்ய முடியாது. அந்த மாதிரி நோயாளிகள் யார் அப்படின்னா, ஒன்று கேன்சர், அல்லாஹ்க்கு பாதுகாக்க வேண்டும். எல்லா சமுதாய மக்களையும் இது போன்ற நோய்களை விட்டு பாதுகாக்க வேண்டும். புற்றுநோய், புற்றுநோயால் தாக்கப்பட்டவர்கள், இவர்களால் நோன்பு நோக்கவே முடியாது, சாப்பிடவே முடியாது, எப்படி நோன்பு வைக்க முடியும்? அப்ப கேன்சர் வியாதி உடையவர்கள், கடுமையான சுகர் வியாதி உடையவர்கள், சர்க்கரை வியாதி உடையவர்கள், இவர்களால் தாகத்தையும் பசியையும் தாங்க முடியாது. ஒவ்வொரு நேரத்திற்கும் அவர்கள் மாத்திரைகள் சாப்பிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப இவர்களும் நோன்பை விடுவதற்கு சலுகை வழங்கப்பட்டவர்கள். அடுத்து இரத்த கொதிப்பு, பிபி என்று சொல்லப்படுகின்ற இரத்த கொதிப்பு நோய் உள்ளவர்கள், இவர்களும் நேரத்திற்கு மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டும். அடுத்து இதய நோயாளிகள், இவர்களுக்கு எப்போ வலி வரும்
எப்ப வேதனை வரும் தெரியாது. அந்த வேதனை வந்துச்சுன்னா ஒரு மாத்திரையை போட வேண்டிய சூழல் ஏற்படும். அதே நேரத்தில் இரத்த சோகை உடையவர்கள், உடம்புல ரத்தமே இருக்காது, அவங்களுக்கு பசியை தாங்க முடியாது, தாகத்தை தாங்க முடியாது, டிபி வியாதி உடையவர்கள், இழப்பு வியாதி உடையவர்கள், அல்சர் வியாதி உடையவர்கள், வயிற்று வலி அல்சர், அவங்களுக்கு வயிறு காலியாவே இருக்கக்கூடாது, பசி வந்துருச்சுன்னா உடனே சாப்பிட்டாக வேண்டும். இந்த நோய்கள் எல்லாம் வந்துவிட்டால் நம்முடைய உடம்பை விட்டும் வெளியேறுவதற்கு அது அல்லாஹ் நாடினால்தான் அது வெளியேறும். எனவே இவர்கள் ரமலானிலும் நோன்பு வைக்க முடியாது, ரமலான் அல்லாத மற்ற காலங்களிலும் நோன்பு வைக்க முடியாது. தற்காலிகமாக நோன்பை விடக்கூடியவர்கள் அதை கலா செய்ய வேண்டும். பாலூட்டும் தாய்மார்கள் அவர்கள் ரமலான் அல்லாத காலங்கள்ல கலா செய்ய வேண்டும். மாதவிடாய் பெண்கள் எத்தனை நோன்புகளை விடுகிறார்களோ அத்தனை நோன்புகளை அவர்கள் கலா செய்ய வேண்டும். பயணத்தை காரணம் காட்டி எத்தனை நோன்புகளை நாம் விடுகின்றோமோ அத்தனை நோன்புகளை நாம் கலா செய்ய வேண்டும். காய்ச்சல் எத்தனை நாட்களுக்கு நோன்பை விடுகிறோமோ அத்தனை நாட்கள் கலா செய்ய வேண்டும். ஆனா அந்த தீராத வியாதி உடையவர்கள் கலா செய்யவே முடியாது. அப்ப இவர்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, இவர்கள் செல்வந்தர்களாக இருந்தால் ஒரு நோன்புக்கு பகரமாக அவர்கள் ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதே சூரத்துல் பக்கரால 184வது வசனத்திலே பேசுகின்றான், வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன், அவர்கள் ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். அப்ப 30 நாள் நோன்பா அல்லது 29 நாள் நோன்பா? இந்த 30 நாளுக்கோ அல்லது 29 நாட்களுக்கோ 30 ஏழைகளுக்கு அவர்கள் உணவளித்து விட வேண்டும். அல்லது 30 ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு எவ்வளவு காசு செலவாகுமோ அதை ஒரு ஏழைக்கு நாம் கொடுத்தால் அவர் பயனுள்ளவராக அவர் ஆகிவிடுவார். அவர் நோன்பு முழுவதும் வைப்பார், பெருநாளை கொண்டாடுவார். ஆக ஒரு நோம்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு ஒரு நாளைக்கு தேவையான உணவை நாம் கொடுக்க வேண்டும். நம்ம 3 நேரம் சாப்பிடுவோம், 3 நேரம் சாப்பாடுக்கு எவ்வளவு செலவாகும் அதை கணக்கிட்டு ஒரு ஏழை கையில நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நோன்பு வைக்காத அந்த குற்றத்திற்கு அது பரிகாரமாக மாறிவிடும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, இந்த சலுகை பெற்றவர்கள், நோன்பை விடுவதற்கு சலுகை பெற்றவர்கள், தள்ளாத வயதுடையவர்கள், அவங்களால நோன்பு வைக்க முடியாது, கலாவும் செய்ய முடியாது. அப்ப அவர்களும் செல்வந்தர்களாக இருந்தால் ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். சரி, அவங்களால ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது, அவங்களே ஏழையா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம், அல்லாஹ் மன்னித்து விடுவார். பாவ மன்னிப்புகள் தேடிக்கொள்ள வேண்டும். இதுதான் சட்டம். இந்த தற்காலிகமாக நோன்பை விடுவதற்கும் நிரந்தரமாக நோன்பை விடுவதற்கும் சலுகை பெற்றவர்கள் வீட்டுக்குள்ளாலதான் அவங்க சாப்பிட்டுக் கொள்ளலாம், குடித்துக் கொள்ளலாமே தவிர பொது இடங்களுக்கு வரும் பொழுது கவனமாக கேட்க வேண்டும். பொது இடங்களுக்கு வரும் பொழுது நோன்பாளிகள் மாதிரியே தான் அவர்கள் இருக்க வேண்டும். நீங்க என்ன செய்யறாங்க, பெரும்பாலான ஆண்கள் பெண்கள், ஆண்களை நாம் எடுத்துக்கொள்வோம், ஃபஜ்ர் தொழுத உடனே ஒரு கூட்டம் அப்படியே பொது இடத்துல போய் டீ குடிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். பொது இடங்களில் வைத்துக் கொண்டு உணவருந்தக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். கேட்டால் எங்களுக்கு தான் சலுகை இருக்குத, நாங்க தான் நோன்பு வைக்க வேண்டாம. உண்மைதான், நோன்பு வைக்க வேண்டாம்னு மார்க்கம் சொல்லுது. ஆனா ரமலானுடைய காலத்துல பொது இடத்துல சாப்பிடுங்கன்னு சொல்லுதா? அதை நம்ம எண்ணி பார்க்க வேண்டாமா? தொப்பியும் போட்டுக்கொண்டு தாடியும் வைத்துக்கொண்டு சில பேர் ஜுப்பாக்களையும் போட்டுக்கொண்டு சகோதர சமுதாயத்தை சார்ந்த நண்பர்கள் கூட ரமலானுடைய காலத்தில் பகல் நேரத்தில் பொது இடத்தில் டீ குடிப்பதை கூட நிறுத்திக் கொள்வார்கள். கேட்டால் எங்கள் இரத்த பந்த உறவுகளான முஸ்லிம்கள் நோன்பு வச்சிருப்பாங்க, அவங்க டீ குடிக்க மாட்டாங்க பகல்ல,
அவங்களுக்கு முன்னால நாங்க எப்படி குடிக்கிறது? அவர்களுக்குள்ள அந்த மரியாதை கூட இஸ்லாமியர்களுக்கு இல்லை என்று சொன்னால், அப்ப இஸ்லாத்தை நாம் தானே கேவலப்படுத்துகின்றோம், அசிங்கப்படுத்துகின்றோம். ஜவுளி எடுக்க போற இடத்துல பார்த்தா அப்படின்னா பெரும்பாலும் கரும்பு ஜூஸ் கடைகள்ல, ஹோட்டல்கள்ல பார்த்தா நம்ம முஸ்லிம் பெண்கள் தான் வரிசைக்கா உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஏன் ஜவுளி எடுத்துட்டு வீட்டுல போய் சாப்பிடுங்கள, உங்களுக்கு சலுகை இருக்கிறது, அதை நாம் மறுக்கவில்லை. நீங்கள் மாதவிடாய் காரணத்தினால், பாலூட்டக்கூடிய தாய்மார்களாக இருப்பதினால், அல்லது கர்ப்பமாக இருக்கின்ற காரணத்தினால், அல்சர் வியாதி உள்ளவர்களாக இருப்பதினால் உங்களுக்கு நோன்பை விடுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. ஆனா அதே நேரத்துல பொது இடங்கள்ல சாப்பிடும்படி சொல்லி இருக்கிறதா? ரமலானுடைய பகலிலே ரமலானுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டாமா? எத்தனை நோன்பாளிகள் பசியோடும் தாகத்தோடும் இருப்பார்கள். எத்தனை சகோதர சமுதாயத்தவர்கள் இதை கேவலமாக பார்ப்பார்கள். தயவு செய்து மண்டையில ஏத்துங்க. பெரும்பாலும் இந்த நோம்பு நேரங்கள்ல பார்த்தா அப்படின்னா பகல் நேரங்கள்ல நம்ம புர்கா போட்ட பெண்கள் தான் என்ன செய்யறாங்கன்னா, பெரும்பாலும் பகல் நேரத்துல பொது இடத்துல நின்று இந்த மாதிரியான குளிர்பானங்களை எல்லாம் அருந்தக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம். தயவு செய்து அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு நாம் ஆளாகுவது கூட. ரமலானுக்கு கண்ணியம் செய்ய வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும். ஆலிம்கள் சொல்றாங்களா, அவங்க பேச்சை நம்ம கேட்கணும். அதிகமான பள்ளிவாசல்கள்ல இமாம்கள் வலியுறுத்துகின்றார்கள். செவிடன் காதில் ஊதிய சங்கை போன்றுதான் அது ஆகிவிடுகிறது. ரமலானுடைய நேரத்துல புறம் பேசாதீங்க, தவறான காட்சிகளை பார்க்காதீங்க. இன்னைக்கு சில வீடுகள்ல ரமலானுடைய பகல்லையும் இரவிலையும் திரைப்பட பாடல்கள் ஒலித்து கொண்டேதான் இருக்கிறது. திருக்குரான் ஓதுகின்ற சப்தமே கேட்பது கிடையாது. தயவு செய்து இது போன்ற தவறுகளை நாம் விட்டொழிக்க வேண்டும். நோன்பு என்பது வெறும் வயிற்றுக்கும் வாயுக்கும் ஓய்வளிப்பது அல்ல, கண்களுக்கும் நாம் ஓய்வு கொடுக்க வேண்டும். கெட்டதை பார்ப்பது கூடாது. காதுகளுக்கும் ஓய்வு கொடுக்க வேண்டும், கெட்டதை கேட்பது கூடாது. வாய்களுக்கும் ஓய்வளிக்க வேண்டும், கெட்டதை பேசுவது கூடாது. உள்ளத்திற்கும் நாம் ஓய்வளிக்க வேண்டும், கெட்டதை எண்ணுவது கூடாது. அவனுக்கு துரோகம் செய்யலாமா, இவனுக்கு துரோகம் செய்யலாமா? இந்த மாதிரி காரியங்களை விடுவதற்கு பெயர்தான் உண்மையிலேயே நோன்பு என்று சொல்லப்படும். அல்ல, தயவு செய்து வயதானவர்கள் ஆண்களோ பெண்களோ, சலுகை வழங்கப்பட்டவர்கள் ஆண்களோ பெண்களோ சாப்பிடுவதாக இருந்தால், பானங்கள் அருந்துவதாக இருந்தால், வெளியிடங்களுக்கு வர்ற இடத்துல பசி வருதா, ஒரு மறைமுகமான இடத்திற்கு சென்று நாம் அருந்தலாம், சாப்பிடலாம். அதற்காக வேண்டி எனக்குத்தான் சலுகை இருக்குதா, நான் எப்படியும் சாப்பிடுவேன் அப்படின்னா அது அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ரமலான் சம்பந்தமான சில செய்திகளை வரக்கூடிய தொடர்களில் பார்ப்போம். அல்லாஹ் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய நண்பர்களாக என்னையும் உங்களையும், இந்த காணொளியை காணக்கூடியவர்களையும், நம் குடும்பத்தார்களையும், வருங்கால சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.